காக்ரோச் பார்ட்டி எப்படி ஆரம்பிக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். நம்மளோட இந்திய உச்சநீதிமன்றத்தோட தலைமை நீதிபதி கவாய் அவர்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒண்ணு குடுக்குறாரு. அதாவது படிச்சுட்டு வேலை இல்லாம வீட்ல இருக்கக்கூடிய இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா, நாட்டுக்கு சுமைங்கிற மாரியும், அவங்க வந்து காக்ரோச் அப்படிங்கிற மாரியும் ஒரு வார்த்தைய பதிவிட்டாரு. பட் இப்ப கேட்டா அவரு என் ஸ்டூடண்ட்ஸ சொல்லன்னு சொல்றாரு. பட் அது என்னன்னு தெரியல. இதுல என்ன பண்ணாரு பார்த்தீங்கன்னா, அபிஜித் தீப்கே அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா சிசிடியோட தலைவர். அவர் எங்க இருக்காரு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கால இருந்தாரு. அவர் வந்து இந்த மாரி ஒரு கூகுள்ல ஃபார்ம்லாம் போட்டு இன்டர்நெட்ல பீப்பிள்ஸ திரட்டுறாய்ங்க. அது பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய அளவுல பிஜேபிக்கே டஃப் குடுக்குறதுக்கு சோசியல் ஹேண்டர்லாம் அதிகமா ஃபார்ம் ஆகுது. இத தெரிஞ்சுட்டு அபிஜித் தீப்கே என்ன பண்ணாருன்னா, நேரா அமெரிக்காலேருந்து இந்தியா வந்துட்டாரு. அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட். நார்த்ல பார்த்தீங்கன்னா, ஆம் ஆத்மி கட்சிக்கு பார்த்தீங்கன்னா, அரவிந்த் கெஜ்ரிவால் கட்சிக்குலாம் இவரு பொலிட்டிக்கல் அனாலிசிஸா வேலை பார்த்துருக்காரு. ஸோ அவருக்கு பொலிட்டிக்ஸ பத்தி தெரியும். அப்படின்னா பார்த்தீங்கன்னா, அந்த மாரியான கட்சி அவரு மாரியான கட்சி கண்டிப்பா இது கட்சியா தான் மாறப்போகுது. அரசியல் நிக்க போறாங்க. எந்த மாற்று கருத்தும் இல்ல. அப்படி வந்த ஒரு பார்ட்டி பார்த்தீங்கன்னா, இந்த சிஜேபி. இப்போ இவங்க கண்டிப்பா பார்ட்டியா மாறலன்னு சொல்றாய்ங்க. பட் ஒரு நாள் காலத்துல மாறப் போறாய்ங்க. அதான் நடக்கும்போது அத நம்ம புரிஞ்சுக்கிட்டே ஆகணும்.